நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள படகு இல்லத்தில் போதிய படகு வசதி இல்லை என சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு படகு இல்லத்தை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. படகு சவாரி செய்ய படகுகள், ஓய்வு குடில்கள், கழிப்பிட வசதிகள், நீர் குன்றுகளுடன் கடந்த 2012ஆம் ஆண்டு கொல்லிமலையில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் படகு இல்லம் திறக்கப்பட்டது. இந்நிலையில் அதிக படகுகள் இல்லாததால் படகு சவாரிக்காக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்திருக்கின்றனர். போட் ஹவுஸ் வந்தோம். போட் ஹவுஸில் தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீனாக இருந்தால் இருக்கும். ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா 2 தான் இருக்குது. அது கூட சரியாக மெயின்டெனன்ஸ் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய போட்டெல்லாம் வாங்கிட்டு தண்ணீரெல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொல்லிமலையில் கழிப்பறை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லை என சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்துள்ளனர். படகு இல்லம் அமைக்கப்பட்டுள்ள ஏரி நீரிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லை. இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தேவை. அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட்டில் இருக்க மாதிரியும் தெரியலை. போர்டில் பார்த்தாலும் இங்கே லோக்கலில் இது மாதிரி தான் இருக்காங்க. ஸோ டூரிசம் டெவலப்மெண்ட்டில் கொண்டு வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ரெஸ்ட் ரூம்லாம் மெயின்டெனன்ஸ் இன்னும் பார்த்தணும். இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ டெவலப்மெண்ட் வேணும். உரிய வசதிகள் இல்லாததால் குடும்பத்துடன் சுற்றுலா செல்பவர்கள் ஏமாற்றமடைவதாகவும் சுற்றுலா தளத்தை மேம்படுத்த அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர் அப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும். வர டூரிஸ்ட் அத்தனை பேர் போகிற அளவுக்கு போட்டிங் இல்லை. மெயின்டெனன்ஸும் சரியாக பண்ணல. எங்கே பார்த்தாலும் ஒரே டஸ்ட்டாக தான் இருக்குது. இலைங்களும் பாட்டிலுங்க பேப்பருங்க தான் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை க்ளீன் பண்ணி ஒழுங்காக வச்சு தான் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இதுகுறித்து கொல்லிமலை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டபோது பழுதடைந்த படகுகள் சீரமைக்கப்படும் என்றும் ஏரியில் தண்ணீர் விடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.